வந்து ஒரு சரியான ஒரு கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு பாஜக தரப்புல. ஆனா எதிர்கட்சிகளை உடைக்கிறதுக்கு நீங்க தான் வந்து பிளான் பண்ணி அதுக்கான வேலைகளை அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கீங்க. அந்த குற்றச்சாட்டை வந்து செல்வ பெருந்தகை முதல் திமுக தரப்புல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒருத்தருடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் இது. எப்பொழுதுமே ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கும் போதே அவர் சமூகத்தோட ஒரு ஒருங்கிணைந்த தலைவராக அவர் தன்னை நினைத்து கொண்டு தனக்கான ஆதரவாளர்களோட தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுது. நான் சொல்றது குறைந்தபட்சம் மிக சிறிய கட்சினாலுமே கூட அவங்க வந்து ஒரு தெளிவில்லாம வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்காத போது யாரு கூட கூட்டணி இருக்கணுங்கிற தெளிவில்லாம இருப்பாங்களா? தன்னை நம்பி வந்து ஒரு சில தரப்பு மக்கள் வந்து அவர்களை நம்பி இருக்கலாம், தொண்டர்கள் அவர்களை நம்பி இருக்கலாம். ஒரு சமூக ஈடுபாடோட தான் ஒரு கட்சியே ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாம அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இத்தனை வருடங்களாக ஒவ்வொரு தடவையுமே அங்கீகரிக்கப்பட்ட அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற எல்லா கட்சிகளுக்குமே ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவோட வருகின்ற தேர்தலை வந்து சந்திக்கும் பொழுது யாரோட செல்ல வேண்டும், எந்த சித்தாந்தம் வந்து இப்பொழுது படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றது, எந்த சித்தாந்தங்களால் பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு பொதுவான முடிவிற்கு தான் ஒவ்வொரு தலைவரும் வர்றாங்க. அந்த வகையில ஒரு தெளிவோட வர்றவங்களை நாங்க வந்து வரவழைச்சிட்டோம், நாங்க வந்து பிரிச்சிட்டோம் இப்படின்னு எல்லாம் சொல்றது என்னன்னா ஒரு இயலாமையினுடைய வெளிப்பாடு. ஆல்ரெடி இன்டாக்டா கூட்டணி இருக்கு. ஆமா, காங்கிரஸ் விசிகான்னு இருக்கு. ஆனா அந்த தலைவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நீங்க தான் வந்து அதை வந்து பேக்ல இருந்து ஒற்றுமை இல்லாம இருக்கிறோன்றத நீங்க தான் வந்து ப்ரொபகண்டா பண்றீங்க. நிச்சயமா அதுல தப்பு என்ன இருக்கு? இப்போ அவருடைய அதுதான் சொல்றது, அவங்களால இல்ல நாங்க ஒற்றுமையோட இருக்கோம் அப்படிங்கறத அவங்க நிரூபிக்கட்டும், இல்ல ஒற்றுமை இல்லாம இருக்கோங்கிறத அவங்க ஒத்துக்கட்டும். அது எங்களால இயன்றதை நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஏன்னா எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியும் அடுத்த தேர்தலுக்கு வெற்றியினுடைய வளர்ச்சியும் எங்களுக்கு வேணும். எந்த இடத்துல என்ன இருந்தாலும் அதோட உண்மையை நாங்க உறக்க சொல்லுவோம். அதுவும் குறிப்பாக காங்கிரஸோட வந்து எந்த கட்சிகளுமே சேர்ந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு மனநிலைமை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தையே கால சுத்தின பாம்பு மாதிரி இவங்க இருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர்கள் வந்து தனித்து செயல்பட முடியாத ஒரு முதுகெலும்பற்ற ஒரு கட்சியாக தான் காங்கிரஸ் இருக்கு. இது அறிஞ்ச விஷயம். இதுல வந்து நான் வந்து ரொம்ப திறமசாலி, நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தன்னுடைய இயலாமையை காட்டுறது. எப்பொழுதுமே பவர் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. செல்வ பெருந்தகையை பொறுத்த மட்டும் காங்கிரஸை அகல பாதாளத்திற்கு கொண்டு போன ஒரு தலைவராக தான் நான் பார்க்கிறேன். ஒரு அமைதி பூங்காவா இருக்கிற இந்த மாநிலம், அதே போல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான உள்ள இந்த மாநிலம், அதே போல தொழில்துறை வளர்ச்சியில முதன்மையா இருக்கிற மாநிலம், இதை வந்து தொடர்ந்து நீங்க வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்றத முதல்வரோட பிரதான குற்றச்சாட்டா இருக்கு. நிதியே தர மாட்டேங்கிறீங்க, ஆனா நாங்க தொழில்துறையில அப்பவும் முதல்ல இருக்கிறோம், நல்ல பாதுகாப்போடு இங்க வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அப்பவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் எங்கேயோ 1-2 நடக்குது, அதையும் போலீஸ் துறை வந்து எல்லாம் நடக்கலையா, டாஸ்மார்க் இல்லையா, இந்த கேள்விகளை எல்லாத்தையுமே வந்து ஸ்டாலின் குற்றச்சாட்டா வைக்கிறாரா இல்லையா? உங்க பதிலுங்க. அதிமுக ஆட்சியில வந்து விஷச்சாராயத்துல 31 பேரில் இறக்கல, கள்ளச்சாராயத்துல இறக்கல, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கல. அதே மாதிரி சாலை விபத்துகளிலும் மற்ற விபத்துகளிலும் இறந்தவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி கண்டும் காணாம இருந்த ஒரு அரசாக அதிமுக அரசு இருக்கல. ஒரு மனசாட்சி இழந்த ஒரு அரசாக இருக்கல. அதிமுக ஆட்சியில வந்து போதைங்கிறது தெருவுக்கு தெரு, பள்ளிக்கு பள்ளி இப்படி நடக்கல. அதிமுக ஆட்சியில எந்த ஒரு மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கின்ற இந்த மாநிலத்தினுடைய பிரதானமான முதல் நிலையில் இருக்கிற ஒரு கல்லூரிகளில் போய் ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கல. அப்படி கற்பழித்தவன் வந்து யார் அந்த சார்ங்கிற மாதிரி ஒரு அந்த ஆளும் கட்சியை சார்ந்த எந்த ஒரு அமைச்சரையும் குற்றம் சாட்டல. இந்த மாதிரியான இழிவான நிலைகள் வந்து நடக்கல. அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிறாங்களோ இருந்தாங்களோ இருக்கலாம். ஆனா இப்படி இந்த அளவிற்கு ஒரு கல்லூரிக்குள்ள போய் ஒரு கல்லூரி மாணவியை கற்பழித்து நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என்பதை வந்து பகிரங்கமா சொல்ற அளவுக்கு அவர்கள் ஒரு கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கல. ஏன்னா ஒரு கட்சியில தொண்டர்களா இருக்கும்போது குறைந்தபட்சம் ஒழுக்கத்தை வந்து நம்ம சமூகத்துல நிலைநாட்ட வேண்டி இருக்கு. ஏன்னா பொது சேவை செய்யறதுக்கு ஒரு கட்சியில சேர்றாங்க. அப்போ ஒரு சேவகனாக இருந்துட்டு இந்த மாதிரி இழிநிலைக்கு வந்து யாருமே பொதுவா போக மாட்டாங்க. ஆனா இவ்வளவு தைரியமா போறாங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தமே அந்த மாதிரியான ஒரு வகையில போயிட்டு இருக்குங்கிறத தவிர வேற எதுவுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துல கனிமொழி அவர்கள் வந்து வெளிப்படையா வெளியே வந்து மது
மதுவை ஒழிக்கிறோம்னு சொன்ன அதே கனிமொழி, விதவைகளினுடைய மாநிலமாக மாறிக்கொண்டு வருகிறதுன்னு சொன்னா அதே கனிமொழி, இப்போ வந்து மதுவை பற்றி பேசினா நாங்க குறித்து கொண்டுதான் வர்றோம் அப்படி நாடகம் ஆடுறாங்க. அதாவது இந்த கருணாநிதி வந்து நல்லா உரை எழுதுவாரு, வசனம் எழுதுவாரு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த கனிமொழி அவங்க வந்து இந்த அளவுக்கு நடிப்பாங்கிறத நம்ம கண்கூட பாக்குறோம். அப்ப மக்கள் எல்லாம் முட்டாளுங்கிறது தானே அவங்கள பொறுத்த மட்டும். நாம முட்டாளா இருக்கிறதுனால தானே அவங்க அன்று வந்து வெளியில கருப்பு கொடை எடுத்து குடும்பத்தோட வந்து நிற்கும் போதும் பாக்குறோம். இன்று போதை கஞ்சாங்கிறது தெருவுக்கு தெரு இருக்கும் போதும் அவங்க பாக்குறோம். அன்று விதவை மாநிலம்னு சொன்ன அதே கனிமொழி இன்று அதை பத்தி கேட்டு அதை பத்தி பதிலே சொல்றதுல நாங்க ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. அதை மட்டும் இல்லாம இந்து மதத்திற்கு முழுமையான ஒரு எதிரியாக வெளிப்படையா தன்னை காட்டிக்கிறாங்கன்னா இப்போ இந்துக்கள், இங்க இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற இந்துக்கள் முட்டாள்கள், இங்க இருக்கின்ற பெரும்பான்மை இந்துக்கள் வந்து முட்டாள்கள், இங்க இருக்கின்ற ஏழை பாழை சாதாரண வாக்களிக்கின்ற மக்கள் எல்லாருமே, பிரதிநிதிகள் எல்லாருமே முட்டாள்கள். அவங்களை பொறுத்த மட்டும் ஒரு வாக்கு வங்கியாக தான் தமிழக மக்கள் தெரிகிறாங்களே தவிர அவர்களுடைய வலி என்ன, உணர்வு என்ன, அதற்கு இவர்கள் செய்யக்கூடிய மரியாதை என்ன, இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற இவர்களுடைய கடமை என்ன, இதில் யார் காலத்திலிருந்து இன்று வரை தீகாவோட சித்தாந்தமே இதை வந்து தமிழ் தேசமா தனியா பிரிக்கணுங்கிறதா இல்ல அரசியல் கட்சியில் இல்லைனாலும் அந்த சித்தாந்தத்துல இருந்து வந்தது. நீங்க என்ன எங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்றது இல்லையா, RSS தானே சொல்றீங்க. எங்களோட சித்தாந்தம் ஒருங்கிணைந்த பாரதம். நாங்க பாரதமா தான் பாக்குறோம், பாரத மாதாவா தான் பாக்குறோம், அகண்ட பாரதமாவே பார்ப்போம். அதுல ஒரு தப்பும் கிடையாது. நம்மளுடைய மண்ணை வந்து ஒரு பிடி கூட விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இன்று வர இந்த தேசத்திற்காக போராடி இந்த பட்ஜெட்ல கூட ராணுவத்திற்கு தான் அதிக பங்களிப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த மாதிரி ராணுவத்தையும் ராணுவ வீரர்களையும் இந்த மண்ணையும் இந்த தேசத்தையும் நேசிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதற்குள்ள பிரிவினையை புகுத்தி, மொழியை புகுத்தி ராணுவத்துக்கு செய்யற நீங்க. ஆமா, இதே போல இந்த உளவுத்துறை வந்து சொல்லுது பிரதமர் மோடி வந்து லோக்சபா உள்ள நுழையல. அதுக்கு காரணம் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்தது, பெண் எம்பிகளால வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்றீங்க. இதே இந்த உளவுத்துறை புல்வாமா அட்டாக்ல எங்க போச்சுன்னு சொல்லி அங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கிறார். 2014க்கு பின் 14க்கு முன் மரணம் அடைந்த வீரர்களுடைய பட்டியல் எடுத்து பாருங்க. இப்பொழுது புல்வாமாங்கிறது ஒன்று. ஆனா காங்கிரஸ் பீரியட்ல ஏன் வெளியில பேசலன்னா அது அனுதினமும் நடக்கின்ற ஒன்று. அதனால அது அனுதின சம்பவத்தில் ஒன்றா போச்சு. இப்போ அப்படி இல்லை. இது கையை மீறிய ஒரு சம்பவம் தான். புல்வாமாக்கு அட்டாக் எல்லாம் ஆனது மீறிய ஒரு சம்பவம். ஆனால் அதற்கு வந்து இவர்கள் கொடுத்த பதிலடி என்னங்கிறத இந்த தேசத்திற்கே தெரியும். மோடிஜி அவர்கள் வந்து ஒரு தந்தையை போல உயிரிழந்த அத்தனை இராணுவ வீரர்களுக்குமே இவர் கொடுத்த பதிலடி என்னங்கிறது அத்தனை பேருக்குமே தெரியும். ஆக இந்த பாராளுமன்றத்தில் நடக்குதுங்கிறது மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூடுற இடம். மிக எளிமையாக அவர்கள் செய்கிற வந்து பிளான் வந்து தெரிஞ்சதுனால சொன்னாங்க. எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்திற்கும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விஷயத்துக்கும் நீங்கள் என்றைக்குமே இணைத்து பார்ப்பீங்க. நாங்கள் தான் வந்து பிரதமராகவே ஆக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இந்திரா காந்தி அம்மையாருக்கும் இதற்கு முன்பு சீக்கியர்களுக்கு நடந்ததுக்கும் கதை பேசினா இன்னைக்கு முடியாது. எல்லாருக்குமே தெரியும். பாரத தேசத்துடைய வரலாறு தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும். இந்த அம்மையார் வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்குமே சீக்கியர்களுக்குமே இருக்கின்ற தொடர்பு, காங்கிரஸ் எந்த அளவிற்கு சீக்கியர்களை வந்து இழிவுபடுத்தியது, அதனால் இந்த தேசத்திலே ஏற்பட்ட மாற்றம் என்ன அத்தனை பேருக்குமே தெரியும். வெக்கமும் மானமும் இல்லாம தான் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு இந்திரா காந்தி அம்மையார் இறந்ததுனால வரலாறு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ராஜீவ்காந்தி இங்கே வந்து குண்டுவெடிப்பில் இறக்கிறாரு, அந்த வரலாறும் அழியப்படுறதில்லை. அவரை வந்து கொன்றவர்கள்னு சொல்றவங்கள கட்டிப்பிடிக்கிற முதலமைச்சர் தான், அதையும் கொண்டாடுகின்ற அதே காங்கிரஸ்காரர்கள் தான். இத்தனை ஒரு இழிநிலைக்கு பிறகும் கூட ஒரு மன்மோகன் சிங்கை வந்து மந்திரியாக்குறதுக்கு இவ்வளோ சொல்றாங்களே, ஒரு பழங்குடி பெண்ணை குடியரசுத் தலைவராக்குறதுக்கு அப்போ நாங்கள் எவ்வளோ பெருமைப்பட்டுக்கணும். ரொம்ப நன்றி.